தஞ்சை மாவட்டத்தில் கார்த்திகை தீப நாளன்று வீட்டில் தனியாக இருந்த பெண்களை விரட்டி விரட்டி செயின் பறித்த வேட்டி கொள்ளையர்களில் 2 சிக்கியுள்ளனர். பொறுப்பாக கைரேகையை அடித்துச் சென்ற கொள்ளையன் சிசிடிவியால் சிக்கியிருக்கிறார். கொள்ளையன் போலீசில் சிக்கியது எப்படி? வித்தியாசமாக வேட்டி அணிந்து விவரமாக திருடிச் சென்ற இந்த வேட்டி கொள்ளையர்கள் தலைக்கு மேல் இருக்கும் கொண்டையை மறந்த கதையாக சிசிடிவி கேமராவை கவனிக்க தவறியதால் தற்போது சிக்கியிருக்கிறார்கள். கதவிலிருந்த கைரேகையை துடைத்து சென்ற கொள்ளையன் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? தஞ்சாவூர் கீழவஸ்தாச்சாவடி அருகே அவிலா அவென்யூ நகரைச் சேர்ந்தவர் 50 வயதான இந்திராணி. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகள்கள் சுஷ்மிதா, ஸ்ருதி ஆகியோருடன் தனியாக வசித்து வந்தார். இவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டின் வெளியே விளக்கு ஏற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியை பிரித்துக் கொண்டு முகமூடி அணிந்த 3 மர்ம நபர்கள் வருவதை இந்திராணி மற்றும் அவரது மகள்கள் பார்த்துள்ளனர். வேட்டியை மட்டும் அடித்து கட்டி கொண்டு உடலில் வேறு எந்த ஆடையும் அணியாமல் வந்த அவர்களை பார்த்து அதிர்ந்து போன மூவரும் திருடன் திருடன் என கத்தி கூச்சலிட்டுள்ளனர். ஆனால் கத்தியுடன் பாய்ந்த அவர்கள் இந்திராணி, சுஷ்மிதா, ஸ்ருதி ஆகியோர் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலிகளை பறித்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் மொத்தம் 7 பவுண்ட் தங்கச் சங்கிலிகளை பறித்து கொண்டு அருகில் இருந்த வீட்டிற்குள் சென்றுள்ளனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு உஷாரான பக்கத்து வீட்டு பெண்மணியும் அவரது தாயும் வீட்டிற்குள் ஓடி கதவை பூட்ட முயன்றுள்ளனர். ஆனால் முகமூடி கொள்ளையர்கள் அவர்களை துரத்தி கொண்டு சென்று கதவை அடைக்க விடாமல் தடுத்துள்ளனர். அப்போது அங்கிருந்த மூதாட்டி துணிச்சலுடன் அந்த கொள்ளையர்களை பிடித்து வெளியே தள்ளி கதவை பூட்டி உள்ளார். இதனால் அவர்களது நகைகள் தப்பிவிட்டன. அதன் பின் அந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். வேட்டி கொள்ளையர்கள் அரங்கேற்றிய இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. நகைகளை பறிகொடுத்த இந்திராணி தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வந்தனர். சிசிடிவியில் கொள்ளையர்களில் ஒருவர் செயின் பறித்துவிட்டு செல்லும் போது கதவில் இருந்த தங்களது கைரேகைகளை துணியால் துடைத்துவிட்டு செல்வது பதிவாகியிருந்தது. இதனை கண்டு சந்தேகமடைந்த போலீசார் ஏற்கனவே திருட்டு வழக்கில் கைதானவர்களின் லிஸ்டை எடுத்து பார்த்தபோது அவர்கள் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்தது. குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் தஞ்சை ரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், மனோஜிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரவணன் ஆகிய 2வரையும் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். வீடு புகுந்து திருடி சென்ற பிரபல வேட்டி கொள்ளையர்கள் சிக்கியிருப்பதன் மூலம் அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர்.